ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஐப்பசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒரு சின்ன விஷயம், இந்த ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பெயர்றாங்க, ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறாங்க அப்படிங்கும்போது, மாதத்தின் முதல்லையே பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு அதிசார குரு பெயர்ச்சியாக ஒரு 45 நாள் வராருங்க. அடுத்து பார்க்கும்போது முக்கியமாக ராசி பலன் அப்படிங்கும்போது சூரியனின் பெயர்ச்சியை வச்சு தான் மாத பலனை சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார். ஐப்பசி மாதம் வரும்போது ஐப்பசி 18ஆம் தேதி, அதாவது இப்போ வர 18ஆம் தேதி, ஐப்பசி 1ஆம் தேதி கரெக்டாக சனி பிரதோஷம் அப்படின்றது அன்றைக்கி வருது. சூரியன் கன்னி ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அங்கேருந்து ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா துலாம் ராசிலேருந்து விருச்சிக ராசிக்கும், புதன் துலாம் ராசிலேருந்து விருச்சிக ராசிக்கும் வராங்க. ஏற்கனவே சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டார். ராகு பகவான் மீனத்திலேருந்து கும்ப ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிட்டார். கேதுன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சிம்ம ராசிலே இருக்கார். அப்படிங்கிற இந்த கோச்சார பலன் இருக்குது இல்லைங்களா? இந்த கோச்சார பலனை வச்சு எந்த ராசிக்கு எந்த மாதிரி பலன் அப்படிங்கிறத நம்ம இப்போது கொண்டு வர போகிறோம். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க, கோச்சார பலன் அப்படிங்கிற விஷயமே பார்த்திங்கன்னா 10% தாங்க வேலை செய்யும். அவர்களுடைய தசா புக்தி அந்தரம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவர்களுடைய நேரம் காலம் எல்லாமே வேலை செய்யும். நன்மை தீமைகளை அனுபவிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா தசாபுக்தியை பேஸ் பண்ணி தான் வருமே தவிர, கோச்சாரம் அப்படின்றது 10% மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அந்த யூடியூப்பில் பார்த்தேன், இந்த யூடியூப்பில் பார்த்தேன், அந்த பேப்பரை படித்தேன், இந்த புக்கில் பார்த்தேன், நல்லா இல்லை, நல்லா இருக்குது, கற்பனையில் வளர்த்துக்கிட்டு போய் மாட்டிக்கிட்டு கையை காலை உடச்சிக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட் வாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாட்டிக்கிறது. ஒரு சும்மா வீட்டில் உட்காரான்னாங்க, அதனால் சோம்பேறி மாதிரி வீட்டில் உட்காந்துடுறது. இந்த விஷயத்த 10% மட்டும் எடுத்துக்கங்க. ஏன்னா கோச்சார பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10% மட்டும்தான் வேலை செய்யும். அவரவர்களின் ஜென்ம லக்னமும் அவரவர்களின் ராசியை பேஸ் பண்ணி தான், ராசி என்னும் போதும் மறுபடியும் சொல்கிறேன், ராசி என்னும் போது ஒரு 30%ம் லக்ன பலன் தான் பேலன்ஸ் இருக்க 100%ம் வேலை செய்யுது அப்படின்றதான் உண்மை. அதே நேரத்தில் கோச்சார பலனும் பார்த்திங்கன்னா 10% தான் வேலை செய்யும். இதை கேட்டுட்டு அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மனசை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு உங்களுடைய எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்க, ஒரு நல்லபடி போயிட்டுருக்கீங்க அப்படின்றத பார்த்து அதில் டிஸ்டர்ப் ஆகாமல் கரெக்டாக திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயம், தெளிவான ஆலோசனை பெற்று திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கனாலே எந்த தசாபுக்தியும் உங்களை ஒன்றும் பண்ணாது. தசாபுக்தியே ஒன்றும் பண்ணலன்னும் போது கோச்சார பலன் என்னங்க பண்ணிட போகுது? எதுவுமே பண்ணாதுங்க. அதனால் தைரியமாக வாழ்க்கையில் திட்டமிட்டு முன்னேற விஷயத்தை பாருங்கள். இந்த கோச்சார பலனை 10% மட்டும் எடுத்துங்க, ஜாஸ்தியாக நம்பாதீங்க அப்படின்றத சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஆரம்பிப்போம். சரிங்களா? ஜெய் ஸ்ரீராம். ரிஷப ராசி அன்பர்களுக்கான ஐப்பசி மாத ராசி பலன் இது. சரிங்களா? ரிஷப ராசி அப்படின்னாலே என்னென்ன நட்சத்திரங்க இருக்குது? கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம் அப்படிங்கிறவங்க 3 நட்சத்திரம் இதில் இருக்காங்க இல்லைங்களா? அதே நேரத்தில் ரிஷப ராசி அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானின் ராசி இல்லைங்களா? ராசியோட ஓனர் யார்? சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனே பார்க்கும்போது இந்த மாதத்தில் நீச்சத்தில் இருக்கிறார், அதாவது கன்னி வீட்டில் இருக்கிறார். அப்போது ராசி அதிபதியே வலுவிழந்து இருக்கிறதுனால ஒரு சில மன கஷ்டம், மனத்தாங்கல், சோகம், குழந்தைகள் சம்பந்தமான ஒரு சில சங்கடங்களை காதலிக்கிறவங்க பார்த்திங்கன்னா காதலில் ஒரு சில கசப்பான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சிட்ருப்பீங்கன்றது தெரியுது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஐப்பசி மாதத்தில் உண்டான ஒரு பலனுக்கு போயிடுவோம். இப்போது ரிஷப ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னும் போது சூரியன் வந்துடுறாரு. அந்த சூரியன் ஐப்பசி மாதத்தில் கண்ணிலேருந்து அவர் நீச்சமாகின்ற துலாம் ராசிக்கு போகும்போது 4ன்னா அம்மா, 4ன்னா வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், சுகஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறு சிறு செலவுகள் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பலனாக எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் குரு பகவான்
வாரத்தின் முதல் வாரத்திலே மாதத்தின் முதல் வாரத்திலே பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் 2ஆம் வீட்டில் மிதுன வீட்டில் இருந்த குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ 3ஆம் வீடு அப்படின்னும்போது இளைய சகோதரம், தன்னுடைய புகழ், கீர்த்தி, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் அவர் குரு பகவான் 3ஆம் வீட்டிலேருந்து 5வது பார்வையாக ரிஷபராசிக்கு 7ஆம் வீடான விருச்சக ராசியை பார்த்து இது நாள் வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு தேடி மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல அப்படின்னு இருக்கவங்களுக்கு 7ஆம் வீட்டை பார்த்து சுபகாரியங்களை நடத்தி வைப்பார் அப்படின்ற மாதிரியும் பலனாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி 7ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 9ஆம் பார்வை பார்த்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம், குரு தேடல் அப்படின்ற இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், அப்பா சார்ந்த ஒரு விஷயத்துக்கு நல்ல விஷயங்களாகவும் அமையும். 9ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்ப்பதால் தன்னுடைய ஆசை அபிலாஷைகளை என்ன முயற்சி பண்ணியும் ஆசை அபிலாஷைகளை அனுபவிக்க முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு மன கஷ்டத்துலேயும் மனக்குமுறல் நேர்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே நேரத்தில் மாதத்தில் முதல் வாரம் செவ்வாய் பார்த்திங்கன்னா துலாத்திலிருந்து விருச்சிக வீட்டுக்கு போயிடுவார். அப்போ விருச்சிக வீட்டுக்கு போயிடுறாருன்னும் போது கடன், வம்பு, வழக்கு அப்படின்ற இருந்த விஷயம் நண்பர்கள் மூலியமாக இதை சரி பண்ணிவிட்டு வெளியே வர ஒரு காலமாகவும் இந்த ஐப்பசி மாதத்தை நம்ம பலனாக எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பாக கட்டியமாக பிடிச்சிக்கிறங்க. இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிக்கிறங்க. இஷ்ட தெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்கே சமூக சேவை, அதாவது அங்கே இருக்க குப்பைகளை சரி பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக போடுறது, அங்கே வர மக்களுக்கு ஒரு சமூக சேவைகள் செய்கிறது, கோவிலுக்கு வெளியே இருக்கிற உடல் ஊனமுற்றவர்களுக்கு, ஏன்னா 9ஆம் வீடுன்னும் போது மகர வீடாக வந்துடும் ரிஷபராசிக்கு. மகர வீடுன்னும்போது சனி பகவானாக வந்துடுவார். அப்போது அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறது, அங்கே போய் வேலை செய்கிறது, அங்கே இருக்கிற உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் இந்த ஐப்பசி மாதத்தை மிக பொற்காலமாக மாற்றிக்கொள்ள முடியும். சரிங்களா? நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.